வணக்கம் entrepreneurs. என்னோட கிளையண்ட் ஒருத்தருங்க கவியரசன் அப்படின்னு அவரோட பேர். அவர் ஒரு 4 வருஷமா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரீசெண்டா என்ன மீட் பண்ணி, சார் நான் நிறைய ஓடிக்கு அப்ளை பண்றேன், அதே மாதிரி லோன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றேன், அந்த இடத்துலலாம் என்னோட கம்பெனியோடைய எல்இஐ நம்பர் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எல்இஐனா என்ன, இது வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது கவியரசன் சாருக்கு மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு எல்இஐ பற்றின சந்தேகம் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா எல்இஐ நம்பர்னா என்ன, இது வாங்குறதுனால முக்கியமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நம்ம கவியரசன் சார் கேட்ட முதல் கேள்வி எல்இஐ நம்பர்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. எல்இஐ இதனுடைய விரிவாக்கம் லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர். இது பொதுவாக நிறுவனங்கள் தன்னுடைய ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சியை காமிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு 20 இலக்க யூனிக் நம்பர் தான் இந்த எல்இஐ அப்படின்ற நம்பருங்க. உங்களுடைய நிறுவனம் ஏதோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் ஈடுபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபாரின்லேருந்து ஏதோ ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த கம்பெனிக்கு பணம் செலுத்தணும். அந்த இடத்துல உங்கள் கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி, நீங்கள் நல்ல கம்பெனி தானா, ஆல்ரெடி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கா, அவங்க ப்ராடக்ட் இங்கே உங்களை நம்பி அனுப்ப முடியுமா, அனுப்பிச்சா நீங்கள் பணம் கொடுப்பீங்களா, ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சியை நிரூபிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த எல்இஐ நம்பர் அப்படின்ற ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த எல்இஐ நம்பர் அப்படின்றது வெறும் ஃபாரின் வெண்டார்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. பேங்க், அதே மாதிரி பிரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துலையுமே கூட உங்ககிட்ட இந்த எல்இஐ நம்பர் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. ஒரு தனியார் நிறுவனம், அதுவும் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது. இது தனியார் நிறுவனமாகவே இருந்தாலுமே ஆர்பிஐயுமே இந்த எல்இஐ சர்டிஃபிகேட்டை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது, நம்ம கவியரசன் சார் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. இதில் முதல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது இன்டர்நேஷனல் லெவலில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை குறிக்கிறதுக்காக நம்ம வாங்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். அதே மாதிரியான ஒரு இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்டு ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த எல்இஐ அப்படின்றது. இந்த சர்டிஃபிகேட் நம்ம கிட்ட இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுடைய கம்பெனியோட மதிப்பு, அதே மாதிரி நம்ம கம்பெனி மேல நம்ம வெண்டார்ஸ் வைக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது அதிகரிக்கும். சோ முதல் பெனிஃபிட் ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் கிடைக்குங்க. ரெண்டாவது அட்வான்டேஜ் அப்படின்றது ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸுங்க. அதாவது ஆர்பிஐ இருக்கட்டும், இல்ல செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், இந்த மாதிரியான அரசு நிறுவனங்களே நம்ம அவங்களோட அஃபிலியேட் ஆகும் போதோ, இல்ல அவங்க கூட நம்ம ஏதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஈடுபடும் போதோ இந்த எல்இஐ அப்படின்றது கட்டாயம் நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வச்சிருந்தா தான் நம்ம வந்து அந்த லீகல் கம்ப்ளைன்ஸை நம்மளால பூர்த்தி பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். அண்ட் அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மூணாவது அட்வான்டேஜ் அப்படின்றது கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குங்க. நீங்கள் இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏதாவது பணம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஏதாவது பணம் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் நடக்கும். ஸோ மூணாவது அட்வான்டேஜ் அப்படின்றது உங்களுடைய ஸ்மூத் டிரான்சாக்ஷனுக்கு இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் உதவும். அண்ட் நாலாவது முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்றது, நீங்கள் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாராவது அப்ரோச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுமே இந்த எல்இஐ சர்டிஃபிகேட்ன்றது உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணும்போது இதெல்லாம் தாண்டி இதோடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்கிறதுக்காக எல்இஐ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கட்டாயம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கேட்பாங்க. அஞ்சாவது அட்வான்டேஜ் அப்படின்றது ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸை இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் குறைக்குங்க.
ஒரு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் அவங்க இந்த எல்இஐ சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணாலே போகிறோம். அந்த நிறுவனம் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்ட நிறுவனமா, இவங்களுக்கு கொடுக்கலாமா, இந்த கம்பெனி கேஷ் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கா, ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பற்றிலாம் இந்த எல்இஐ சர்டிஃபிகேட்டை வச்சே நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்ம கண்டென்ட் அத்தனையும் இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் த கோல ஸ்பாட்டிஃபைல நம்ம கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஆறாவது முக்கியமான விஷயம் அப்படின்றது உங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்குங்க. இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப சுலபமாக நீங்கள் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம். அதே மாதிரி லோனுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஃபினான்ஷியல் கிரெடிட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜ்லாம் உங்களுடைய நிறுவனத்தில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். அதன் மூலிமா புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அண்ட் ஏழாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், காஸ்ட் சேவிங்க. உங்களோட கம்பெனிக்கு இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் இருந்தாலே போகிறோம். இதுவே உங்கள் கம்பெனியோடைய ஒரு யூனிக் ஐடென்டிஃபையராக இருக்கும். இது தவிர்த்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கலாமா, அந்த சர்டிஃபிகேட் வாங்கலாமான்னு தேவையில்லாமல் நிறைய பணத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலாக இந்த எல்இஐ இருந்தாலே போகிறோம். எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கான ப்ரூஃபாக இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் இருக்குங்க. இதெல்லாம் பேசிக் அட்வான்டேஜ் தான். இதை தவிர்த்து இன்னுமே நிறைய அட்வான்டேஜஸ் இந்த எல்இஐ சர்டிஃபிகேட் மூலிமா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கவியரசன் சாருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவர் மூலிமா நம்ம இன்றைக்கி இந்த எல்இஐ பற்றின நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.